பண்ணாம நாங்க இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க சார். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாம நாங்க. கணவரால் மனைவி செய்த விபரீத முடிவு. இவனோட அப்பாவும் இவனோட பெரியப்பாவும் சேர்ந்து பண மோசடி சொல்லி என் மேல வழக்கு போட்டுருக்காங்க. என்கிட்ட எந்த விசாரணையும் இல்ல சார். காவல்துறையினால எனக்கு சப்போர்ட் கிடையாது. விசாரிக்காமலே எங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. என் குடும்பம் நான் நடுத்தரில் வந்து நிக்கிறேன். எனக்கு வந்து போராட்டத்துக்கு எனக்கு வேற வழி தெரியல. என் 2 பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்துங்க சார். எப்படியாச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில சேர்ந்தவங்க தான் முத்துலட்சுமி. இவங்க முத்துக்குமார் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் முத்துலட்சுமி வீரவநல்லூர் பகுதியில ஒரு கணினி மையம் நடத்திட்டு வந்ததாகவும் கட்டுமான நிறுவனம் நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. இதனால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு கடந்த ஓராண்டாகவே முத்துலட்சுமி கணவனை பிரிந்து தன்னோட தாய் வீட்டுல குழந்தைகளோட வசிச்சு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கோரி இவங்க நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்திருக்காங்களாம். அப்படி இருக்கும் பொழுது முத்துலட்சுமியின் கணவரான முத்துக்குமாரும் அவங்களோட உறவினரும் பண மோசடி செய்ததா சொல்லி முத்துலட்சுமி மேல வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இது தொடர்பா 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இவனோட அப்பாவும் இவனோட பெரியப்பாவும் சேர்ந்து பண மோசடி சொல்லி என் மேல வழக்கு போட்டுருக்காங்க. என்கிட்ட எந்த விசாரணையும் இல்ல சார். நாங்க எங்கிட்ட பண வசதி இல்ல சார். காவல்துறையினால எனக்கு சப்போர்ட் கிடையாது. விசாரிக்காமலே எங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. என் குடும்பம் நான் நடுத்தரில் வந்து நிக்கிறேன். என் பிள்ளைங்களை முத்துக்குமார் சார் என் பேர் முத்துலட்சுமி. இதனால ஆத்திரமடைந்த முத்துலட்சுமி தனது 2 குழந்தைகளோட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அலுவலக வாசல்லையே மண்ணெண்ணெயை கொண்டு வந்து உட்ட வைக்க முயற்சிருக்காங்க. நொடி பொழுதுல அங்க பாதுகாப்புக்கு இருந்த காவல் ஆய்வாளர் அவங்கள காப்பாத்தி உடல்ல தண்ணி ஊத்தி குழந்தைகளையும் அவங்களையும் மீட்டு அழைத்து சென்று விசாரணை நடத்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட மிரட்டலை என்னால சந்திச்சுட்டு வர முடியல அப்படின்னு அவங்க புலம்பியும் இருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நடந்திருக்கிற இந்த ஒரு பரபரப்பு சம்பவத்தோட வீடியோ காட்சிகளும் இப்ப வெளியாகி பரபரப்பை